பூனையும் குருவியும். ஒரு நாள் பிற்பகல் ஒரு சிறிய சிட்டுக்குருவி உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய மரத்தின் அருகே சில விதைகளை கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கியது. அருகில் ஒரு புத்திசாலித்தனமான பூனை புதர்களிலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. என்ன ஒரு சரியான சிறிய உணவு என்று பூனை மெதுவாக முன்னேறிச் செல்லும் போது நினைத்தது. அது துளைக்கத் தொடங்கியதும் சிட்டுக்குருவி ஆபத்தை கவனித்தது. விரைவாக யோசித்த சிட்டுக்குருவி, அன்புள்ள பூனை, நீ என்னை பிடிப்பதற்கு முன்பு ஒரு ரகசியத்தை கேட்க விரும்புகிறாயா? பூனை தடுமாறியது ஆர்வத்துடன். ரகசியமா? அது என்ன என்று கேட்டார். சிட்டுக்குருவி அதன் சிறிய இறக்கைகளை புரட்டியது. என்னை போன்ற ஒரு சிறிய பறவையை விட மிகப்பெரிய விருந்தை நீங்கள் எங்கே காணலாம் என்று எனக்கு தெரியும். பூனையின் கண்கள் விரிந்தன. உண்மையா? எங்கே? சிட்டுக்குருவி அதன் இறக்கையால் சுட்டிக்காட்டியது. அந்த பெரிய பாறையின் பின்னால் மீன்கள் நிறைந்த ஒரு கூடை இருக்கிறது. உற்சாகமாக பூனை சுவையான உணவுக்காக ஆர்வத்துடன் பாறையை நோக்கி ஓடியது. ஆனால் அது அங்கு சென்றபோது அது எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சிட்டுக்குருவி அதை ஏமாற்றி விரைவாக பாதுகாப்புக்கு பறந்தது. பூனை பெருமூச்சு விட்டு சிரித்தது. நீங்கள் சிறியவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று அது ஒப்புக்கொண்டது. அந்த நாளிலிருந்து பூனை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மற்றவர்களின் புத்திசாலித்தனத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று கற்றுக்கொண்டது. ஒழுக்கம். புத்திசாலித்தனமும் விரைவான சிந்தனையும் வலிமையான எதிரிகளை கூட முறியடிக்க முடியும்.